காலையில் நம்முடைய சிந்தனைக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் சிந்திக்க போகிற காரியத்தினுடைய ஆதாரமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்படி வாசிக்கிற இந்த வசனத்தை கவனிங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரசங்கி இந்த புஸ்தகம் முழுவதிலும் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே வருகிற அவர் இந்த புஸ்தகத்தினுடைய இறுதியிலே வரும் பொழுது அவர் சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை மொத்தமாய் சேர்த்து நான் சொல்ல வேண்டுமானால் இதோ நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்கிறார். மனுஷனுடைய கடமை என்ன? மனுஷன் இந்த பூமியிலே வாழுவதின் நோக்கம் என்ன? மனுஷன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் இந்த வசனம் அதற்கு அங்கே தெளிவாய் பதில் சொல்கிறது. அவன் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இதுதானே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. சில மனிதர்கள் அல்ல, வேதம் தெளிவாக சொல்கிறது எல்லா மனுஷர்கள் மேலும். தேவன் மனுஷனை உண்டாக்கினது நோக்கம் என்ன அப்படி சொல்லி வேதாந்தத்திலே கவனமாய் கவனிப்போமானால், தேவன் மனுஷனை உண்டாக்கினதின் நோக்கம் அவருக்கு கீழ்ப்படிய, அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். மனிதன் இதை மறந்து போய்விட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவனுடைய லட்சியமாக வைத்து இன்றைக்கு மனுஷன் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை ஆசைப்படுகிறேன், நான் இதை அடைய விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் இதை சாதிக்க விரும்புகிறேன், நான் அதை அடைந்து ஆக வேண்டும், அதுதான் என் வாழ்க்கையின் வெற்றி என்று சொல்லி மனிதன் தன் வாழ்க்கையின் லட்சியங்களை நிறைவேற்றுவதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த பூமியிலே மனிதர்களை அவன் நண்பர்களாய் தெரிந்து கொள்ளும் பொழுது கூட யாரை தெரிந்து கொள்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்கு யார் கை கொடுக்க முடியுமோ, யாரோடு கூட இணைந்தால் அது சாத்தியமாக முடியுமோ அவனோடு கூட மனுஷன் கை கோர்க்கிறான். நண்பர்கள், கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறான், நான் சொல்லுகிறது நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. மனைவி புருஷனிடத்தில் எதிர்பார்க்கிறாள், என் ஆசைகளை எல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. தேவன் மனிதனை எதற்காக உண்டாக்கினார்? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே தேவன் மனுஷனை தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் இன்றைக்கு உலகம் மறந்து விட்டது. ஏன் விசுவாசிகளும் அதை மறந்த நிலைமையிலே இன்றைக்கு தாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியத்தை வைத்து இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேனின் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்தார். தான் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனை எங்கே வைக்கிறார். சொல்றாரு, நான் உண்டாக்கின தோட்டம், அதை நீ என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்து காத்துக்கொள். இதுதான் தேவன் அவரிடத்தில் கொடுத்த கட்டளை. மனைவியின் இடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 18வது வசனம். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷனிடத்திலே தேவன் எதிர்பார்க்கும் முதன்மையான காரியம் என்ன? தேவன் எதிர்பார்க்கும் காரியம் என்னன்னு சொன்னான், தான் உண்டாக்கின மனுஷனுக்கு
அவள் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெண் பிள்ளைங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏற்ற பையனா பாருங்க. நான் சொல்லுவேன், நீ ஏற்ற பையனா பொண்ணா நீ இருக்க உன்னை ஆயத்தப்படுத்து. எனக்கு தேவன் கொடுக்க போகிற கணவனுக்கு நான் ஏற்ற மனைவியாய் இருக்க நான் ஆயத்தமாக வேண்டும். அதுதான். அல்லது என் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கதாக ஒரு பெண்ணை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இந்த பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதின் நோக்கமே, தேவன் உண்டாக்கின நோக்கமே தன் விருப்பத்தை நிறைவேற்றும்படிய தேவன் அவனை உண்டாக்கினார். பெற்றோர் தங்களுடைய ஆசைகளை எல்லாம் பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். பிள்ளைகள் தாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றோர் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார்கள். அது முடியவில்லை என்று சொன்னேன், பெற்றோரை அவர்கள் சாடுகிறார்கள், பெற்றோர்களோடு கூட மோதுகிறார்கள். மக்கள் அரசாங்கத்தில் தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். இதே வரிசையில் தான் அநேக மனிதர்களுக்கு தெய்வமும் வருகிறார். தங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வம் எதுவோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார். நல்லா கவனிச்சுவாங்க. முக்கியமான ஒரு காரியத்தை நான் நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எதற்காக இந்த பூமியிலே இருக்கிறோம் என்பதை விசுவாசிகள் முதற்கொண்டு மறந்து போனவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக நானும் நீங்கள் இந்த பூமியிலே இருக்கிறோம்? இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் ஆண்டவரிடத்தில் ஏன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் தங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்திலே மனிதர்கள் இன்றைக்கு வருவதற்கு காரணம், பிரசங்கமும் அப்படித்தான் செய்யப்படுகிறது. நீங்க ஏசாமிட்ட வந்தீங்கன்னா நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் அப்படி இல்லைன்னு சொல்லல, செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் வரும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமாய் நம்மை அழைக்கிறார். ஆனால் வருகிறவர்கள் இன்றைக்கு எப்படி எதற்காக ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறார் சொன்னால், என் ஆசையை நான் எத்தனையோ தெய்வத்தினிடத்திலே போய்விட்டேன், எங்கெங்கேயோ போய் அலைந்து விட்டேன், என் விருப்பங்கள் நிறைவேறவில்லை, இயேசுவாவது என் விருப்பத்தை நிறைவேற்றுவாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அநேகர் வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஜெபங்கள் கூட அநேக இடத்தில் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் இதெல்லாம் ஆசைப்படுகிறேன், எனக்காக நீர் இதெல்லாம் செய்ய வேண்டும். அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலே வைத்து அவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், நான் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பது அநேக நேரத்தில் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் கவனித்து ஆக வேண்டும். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவன் ஒத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே இவ்வளவு நாள் உம்மை விட்டு நான் விலகி வாழ்ந்தது தானே, உம்முடைய பாதையிலே நடக்காதது தானே என் வேதனைகளுக்கெல்லாம் காரணம். இனிமேல் நான் என் பாதையிலே நடக்கப் போகிறதில்லை, இனிமேல் நான் யாரை பின்பற்ற போகிறேன்? உம்மை பின்பற்ற போகிறேன். உம்மை பின்பற்ற போகிறேன் என்று சொன்னால் நீர் சொல்லுகிறதை நான் இனிமேல் செய்ய போகிறேன். அதுதான் உண்மையான மனதில். மனிதனுடைய வேதனைகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் தெய்வனை பின்பற்றுவதை விட்டுவிட்டான். பின்பற்றுவதுன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. பின்பற்றுவது என்று சொன்னால் நான் சொல்லுகிறதை அவர் சொல்லுகிறதை செய்வது. இவ்வளவு நாட்கள் என் ஆசைகளையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்றின மனிதன், கெட்ட குமாரன், தகப்பனுடைய சித்தத்தை செய்ய விரும்பாமல் தான் தன் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்ற வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். அதுதான் மனிதன் செய்த காரியம். மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்றும்படியாய் தேவனை விட்டு விலகி போனான். அதுதான் எல்லா வேதனைகளுக்கும் காரணம். மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு சொன்னா, அந்த வேதனைகளுக்கு காரணம் அதுதான் என்பதை, அதாவது என்னை படைத்தவரை நான் மறந்து என் ஆசைகளை நான் பின்பற்றினதுதான் என்பதை உணர்ந்து, நான் இனிமேல் எனக்காக நான் வாழப்போகிறதில்லை, யாருக்காக வாழப்போகிறேன்? என்னை படைத்தவருடைய விருப்பத்திற்கு நான் வாழப்போகிறேன் சொல்லி ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பதுதான் வேதாகமத்தின் மனம் திரும்புதல்
ஆகும். ஆண்டவர் அதை தான் சொல்லும் பொழுது லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம், தெரிந்த வசனம் தான், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். அது எப்படி ஆரம்பமாகிறது? அவர் எல்லாரையும் நோக்கி, சீஷர்களை நோக்கின்னு சொல்லப்படவில்லை, அவரை சுற்றி நின்று கொண்டிருக்கிற எல்லா மனுஷரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே வெறுத்துன்னு சொன்னா இனிமேல் என்னுடைய விருப்பம் அல்ல, அதுதான் அர்த்தம். இவ்வளவு நாள் என் விருப்பத்தின்படி நான் ஓடினேன், என்னை மட்டுமே நான் நேசித்தேன், என் விருப்பங்களை ஆசைகளை நேசித்தேன். ஆனால் இப்பொழுது நான் அவைகளை என்னை வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அவர் சொல்லுகிறதை செய்ய அவரை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவத்தின் அழைப்பு. என் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பி அவரை பின்பற்றுவதல்ல. என் ஆசைகளை தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவரை பின்பற்றுவதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் அழைப்பாக இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம், அநேக வசனங்களை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே விரைவாக என்னோடு கூட நீங்கள் வேதாந்தத்தை புரட்ட நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள், யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் என்பதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம், அதே புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, நான் செத்து போய்விட்டேன். என்று சொன்னால் நான் சிலுவையில் அறையப்பட்டுவேன். நான் என்று சொல்லும் பொழுது என் ஆசைகள், என் விருப்பங்கள், என்னுடைய லட்சியங்கள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அது மரித்து விட்டது, செத்து போய்விட்டது. இப்பொழுது உயிரோடு இருப்பது எதுவென்று சொன்னால் கிறிஸ்து மட்டும்தான் எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். அப்படியானால் அவருடைய ஆசைகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவம். அநேக விசுவாசிகளே வரும்பொழுது கிறிஸ்துவை பின்பற்ற, அவருடைய ஆசைகளை பின்பற்ற, நிறைவேற்ற ஆவலோடு கூட வந்தவர்கள், இன்றைக்கு அவர்களுக்கென்று சில லட்சியங்கள் உண்டு, அதை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வேகம். இந்த காரியத்தில் நமக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. எப்பயுமே எல்லாருக்கும், எனக்கும் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும். அவிசுவாசிக்கு இந்த போராட்டமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், அவனுடைய லட்சியத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். அதை எப்படி வேண்டுமானாலும் அவன் நிறைவேற்றிக் கொள்வான். அதை நிறைவேற்றுவதற்காக அவன் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான். ஈவன் சிலர் தங்களுடைய சொந்த மனசாட்சி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்காக அழிச்சிட்டாங்க அவர் லட்சியத்தை நிறைவேற்றுவன். ஆனால் விசுவாசிகளுக்குள்ளே இந்த ஆசையும் இருக்கிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டாலும் நான் மனுஷனாக இந்த சரீரத்திலே வாழுகிறபடினாலே என்னுடைய உலகத்தின் ஆசைகள் எனக்குள்ளே இருக்கிறது. அதான் பழைய மனுஷன் என்று சொல்லி வேதாம் சொல்கிறது. அதே நேரத்தில் எனக்குள்ளே ஒரு புதிய மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான், அதுதான் கிறிஸ்துவாக இருக்கிறான். அப்ப அந்த ரெண்டு ஆசைகளுக்கும் எப்பொழுதும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பழைய மனுஷன் சொல்லுகிறான், நீ விரும்புறது செஞ்சாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லு. புதிய மனுஷன் சொல்லுகிறான், இல்லை நீ கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்ம ஆலயத்துக்கு பெறப்பட்டு வரும் பொழுது அந்த போராட்டம் உண்டு. ஆலயத்துக்கு செல்லவா
என் பணியை நான் நிறைவேற்றுவா? என் நண்பன் அழைக்க காரியத்துக்கு போகவா? ஆலயத்துக்கு செல்லவா? அநேக போராட்டங்கள், பாவ காரியங்கள் வரும் பொழுது, அசுத்தமான காரியங்கள் நம்மை இழுக்கும் பொழுது, அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கவா அல்லது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவா? தெய்வனா அல்லது இந்த உலகமா என்ற போராட்டம் எப்பொழுதுமே விசுவாசிக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உண்மையான விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் ஆசைகள் அல்ல, என் தேவனுடைய ஆசை என்பதையும் சொல்ல வேண்டும். பவுல் இதுதான் சில ஆலோசனைகள் இங்கே சொல்லுகிறார். ரோமர் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த போராட்டத்தின் நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். சரியா? நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லை என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. போராட்டம் உண்டு என்று தான் வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த போராட்டத்தில் அநேக விசுவாசிகள் தோற்று போனார்கள். தோற்று போனது மட்டுமல்ல, இனிமேல் ஜெயிக்க முடியாது என்ற எண்ணத்துக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றி விட்டார்கள். போராடுவதையே நிறுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் தங்களால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் போராட்டம் உண்டு என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது அதை ஞாபகத்திலே வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் ஒரு விசுவாசி, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்குள்ளே ஒரு புதிய மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் அங்கே போராட்டம் இருக்கிறது. முன்பு போராட்டமே இல்லை. காரணம், முன்பு எனக்குள்ளே புதிய மனுஷன் உருவாக்கப்படவில்லை. ஆனா இப்பொழுது புதிய மனுஷன் இருக்கிறபடினாலே புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும், புதிய ஆசைகளுக்கும் பழைய ஆசைகளுக்கும் அங்கே போராட்டம் இருக்கிறது. பவுல் முதல் காரியமாய் சொல்கிறார், நீ ஏற்கனவே மரித்தவன் என்றும் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பிழைத்திருக்கிறான் என்பதையும் நினைத்துக்கொள். முதலாவது அது மனதில் இருக்க வேண்டும். போராட்டம் இருக்கும், நான் அதில் ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அதை நாம் முதலாவதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். 13வது வசனம், அதே அதிகாரம் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், அதாவது பாவம் செய்கிற நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், சிந்தை, நம்முடைய கரங்கள், நம்முடைய வாய், கண்கள், எந்த அவயவமானாலும், எந்த அவயவத்தினாலே நான் பாவத்திலே பாவத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அந்த அவயவங்களை, அதுதான் அங்கே சொல்கிறார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முதலாவது சொல்லுகிறார், எண்ணிக்கொள்ளுங்கள். மனதிலே வைத்துக் கொள்ளும். உங்களை போராட்டம் உண்டு, இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஏனென்று சொன்னால் பாவத்திற்கு மரித்தவன், கிறிஸ்துவுக்கு நான் பிழைத்தவன் என்பதை நான் மறந்துவிடவே கூடாது. 13ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த கரம் என் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மட்டுமே என்பதை நான் அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் கண்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், சிந்தையை ஒப்புக் கொடுக்க வேண்டும், என்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். களைய வேண்டும், பிடுங்கி எறிய வேண்டும், நம்மிடத்திலிருந்து அதை நீக்கிவிட வேண்டும். சொல்கிறார், பழைய மனுஷனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் செடி கொடியை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் அங்கே சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்களை நான் சுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இந்த ப்ரூனிங், ப்ரூன் பண்ணுறது, அது தேவையில்லாதவைகளை எடுத்துக்கொண்டே இருப்பது. வேதாந்தத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், இவைகளெல்லாம் என்ன பண்ணிடு, எடுத்து வேண்டாம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நான் அவைகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் பழைய மனுஷன் களையப்பட வேண்டும். 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அதை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும்.
மற்றொரு மனுஷனுடைய விசுவாசின் வாழ்க்கையில் ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா, வேதத்தை படிக்கும் பொழுது அநேக விசுவாச வீரருடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்புதமான சில காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது அதை என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எவைகள் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அவைகளை நான் அகற்ற வேண்டும். எவைகளை நீ தரித்துக்கொள் என்று சொல்கிறாரோ அவைகளை என் வாழ்க்கையிலே உள்ளே கொண்டு வர. இது ரெண்டும் நடந்து கொண்டே இருக்கணுங்க. 4 காரியம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? முதல் காரியம் என்ன? முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. நீங்க யாருன்றதை மறந்துடாதீங்க. பாவத்துக்கு மரித்தவர்களும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள். இது அதுக்கு மட்டும்தான், வேறென்றுக்கும் கிடையாது என்பதை நான் எப்பொழுதுமே என் சரீரத்தை, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அதற்கு மட்டுமே ஒப்புக் கொடுக்க வேண்டும், வேறொன்றுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போடுங்கள். எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரோ, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, தேவனோடு கூட பேசும் பொழுது எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார் அதிலே தூக்கி எறிய பழக வேண்டும். 4வது காரியம், எவைகளை எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அவைகளை அணிந்து கொள்ள வேண்டும், நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும், இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, இதை செஞ்சா தப்பா, செஞ்சா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது அதற்குரிய ஒரே ஒரு பதில் என்னன்னு சொன்னா, நான் இதை செய்வதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, மகிமைப்படாதா? மகிமைப்படுமானால் நான் அதை செய்யலாம், மகிமைப்படாதானால் அதை நான் செய்ய வேண்டாம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தாலே பாவம் என்றே சொல்லப்படாத ஒரு காரியமா இருக்கலாம், அது பாவம் என்று கருதப்படாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராது என்று சொன்னால் நான் அதை செய்யாதிருப்பது நலமான காரியம். காரணம் என்று சொன்னால் தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் வாழ்வதே எதற்காக வாழ்கிறேன் சொன்னால் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக நான் வாழுகிறேன். அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாக காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்திலே ஒரு அழகான ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறவனாக இருக்கிறான். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். அது நம்முடைய ஜெபமாய் இருக்குமானால் அது அற்புதமான ஒரு காரியமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 58வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோனுடைய ஜெபத்திலே ஒரு குறிப்பாக அது காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 58வது வசனம். நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும், சரியா, வழிகளில் சில அல்ல, நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும், அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. சாய பண்ணுவாராக என்று சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே எந்த பக்கம் சாயணும்? அவருடைய சித்தத்தை செய்ய நான் சாய வேண்டும். இதே அதிகாரம் 11வது, இதே புத்தகம் 11வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த உலகம் நம்மை சாய பண்ணும், சரியா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசீர்வதித்து அவளோட ஐக்கியமாயிருந்தான். யாரோட ஐக்கியம் ஆகாதீங்க, அவங்க உங்கள் இருதயத்தை அவர்கள் பக்கமாய் சாய பண்ணுவான்னு சொல்லி தேவன் சொன்னாரோ அவர்கள் மேலே சாலமோன் என்ன பண்ணினான்? ஆசை வைத்தான். அதனால்தான் தேவனிடத்தில் மேலிருந்த அவன் இருதயம் அவர் மேலே பட்சமாய் இருக்கவில்லை. 9வது வசனம் கடைசியில் பாருங்களேன். 9வது வசனம் முழுசுமே வாசிக்கிற அதே அதிகாரம் 11வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாக்கி
அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். கர்த்தரை விட்டு திருப்பினான் என்று சொன்னால் யாரோடு கூட சேர வேண்டாம் என்று சொன்னாரோ அவளோடு கூட அவன் ஐக்கியம் வைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் எச்சரிக்கிறார், உங்கள் இருதயங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சாய பண்ணுவார்கள். அது ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லைங்க. நாட்கள் போகும்பொழுது யாரோடு கூட நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஐக்கியம் உண்டு. நிச்சயமா அவங்க ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவாங்க? அவங்க பக்கம் சாய பண்ணுவார்கள். ஆனா சாலமோன் அழகாக ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். 8ஆம் அதிகாரம் 58ஆவது வசனம். நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. ஆண்டவர் பக்கமா நான் எப்பொழுதும் சாய வேண்டும். வேறு யாரும் தங்கள் பக்கமா நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? சாய பண்ணக்கூடாது. அதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்யதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை மனிதன் அதற்காகவே படைக்கப்பட்டவன், ஆனால் மனிதன் அவரை விட்டு ஏற்கனவே விலகி போய்விட்டான். மீண்டுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நானும் நீங்களும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் அவரை விட்டு நாம் விலகுவோமானால் பயங்கரமான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிறது நம்ம கவனிக்க முடியும். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஏவாள் எப்படி தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டால் அதுபோல விசுவாசிகள் தேவனுடைய உண்மையினின்று பிரிக்கப்படுவார்களோ அல்லது தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவார்களோ என்று சொல்லி பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் ஒரு தாயை போல கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது என்று சொல்லும் பொழுது எத்தனை சதவீதம் செய்ய வேண்டும்? 50-50. 50% அவருடைய சித்தம், 50% என்னுடைய சித்தம் என்பதல்ல. அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கு அப்படி சொல்லி வாசிக்கும். யோசுவா முதல் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7ஆவது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அவருடைய கற்பனைகளை விட்டு, அதான் அங்கே சொல்லுகிறார். இங்கே 7ஆம் வசனம் துவக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்படியானால் கொஞ்சம் கூட நீ அதை விட்டு விலக வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை மட்டுமே நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். அதற்காகவே நம்மை உண்டாக்கினார். புதுசாலாம் ஆண்டவர் நம்மகிட்ட செய்ய சொல்லலை. ஆனால் ஏவாளை அப்படி விளைச் செய்ததுனாலே, ஆதாமை அப்படி விளைச் செய்தபடினாலே நாம் எல்லாருமே இப்படி யாருடைய சித்தத்தை விட்டு விட்டோம்? தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்முடைய ஆசையை நிறைவேற்ற ஆரம்பித்தோம். 8ஆவது வசனத்தை பார்க்கலாம். யோசுவா 1 அதிகாரம் 8ஆவது வசனம். அதுல என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு என்று சொல்கிறார். எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறார். லூக்கா 9ஆவது அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசிட்டோம் இல்லையா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். நம்முடைய விருப்பத்தை முற்றிலுமாய் விட்டுவிட்டு அவருடைய விருப்பத்தை என் தோளின் மேலே எடுத்துக்கொள்ளும் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். மார்க் 10ஆவது அதிகாரம்
மார்க் 10வது அதிகாரத்திலே ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வருகிறான், ஐஸ்வர்யமான வாலிபன். அவனிடத்திலே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கற்பனைகளை கைக்கொள்ள என்று சொல்கிறார். அதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டே சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து 21வது வசனம் 10வது அதிகாரம் 21, இயேசு அவனை நோக்கி அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் பெற்று தரித்திற்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, என்னுடைய ஆசைகளின் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து அதற்கு அற்புதமான ஒரு மாதிரியாக இருக்கிறார். அவருடைய கீழ்ப்படிதலை பார்ப்போமானால் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அவர் தம்மைத்தாம் வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அதுக்கப்புறம் சிலுவையின் மரணம் பரியந்தம் அவரை தம்மை தாழ்த்தினார். எவ்வளவு கீழே வர முடியுமோ ஆசைக்கிறார். பிதா சொன்ன எல்லாவற்றையும் முழுமையாக செய்து முடிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார். வேற எதற்காக அவர் வரவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு மேன்மையாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்கிறார். அதுதான் அவரை பின்பற்றுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, என் ஆண்டவர் என் ஆசைகளை எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பா, என் விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதற்காக ஜெபிக்க மறந்து போனோம் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கேட்கவே மறந்து விட்டோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே அதுதான். அது வரைக்கும் தன் விருப்பத்தை செய்ய ஓடின அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறிப்பிட்ட இடத்துல தேவன் அவனை சந்தித்த பொழுது அவன் சொல்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறான், 26வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அகிரிப்பா ராஜாவிடத்தில் சொல்கிறான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்கிறான். பவுல் முழுமையாய் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் எந்த சிலுவையை அவனுக்கு கொடுத்தாரோ அவனை அழைத்த பொழுது ஆண்டு சொல்கிறார், எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறான். அவருடைய பாத்திரமாக முழுமையாய் செயல்பட்ட ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலக ஆசை எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஆசையும் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் 2 எஜமான்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். யாராவது ஒருவரை தான் நாம் பின்பற்ற முடியும். யாக்கோபு 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கடுமையாக அந்த யாக்கோபிலே அவர் குறிப்பிடுகிற காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 315வது பக்கம், பின்னாடி 315வது பக்கம், யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே யாக்கோபு எவ்வளவு கடினமாக அங்கே ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், அந்த முதல் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது நம்முடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொல்கிறார். முதல் வசனத்தை பாருங்க, உங்களுக்கு யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா, ஆசைகளினாலே. எதனால வீட்டில் சண்டை, எதனால புருஷனுக்கு மனைவிக்கு சண்டை, எதனால பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு சண்டைன்னு சொன்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆசை நிறைவேற வேண்டும், இல்லைன்னா சண்டை வீட்டில். ஏன் சபையிலே சண்டை? ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே ஆசை இருந்தால், கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதே நம்முடைய ஆசையா இருந்தால் நிச்சயமா சண்டை வருவதற்கு வாய்ப்பில்லை. சொல்கிறார், உங்கள் சரீரங்களில் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. 2வது வசனம், நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடைய கொணவாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு
சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், சில ஜெபம் பண்ணவும் செய்யறாங்க 3ஆம் வசனத்துல, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். 4ஆவது வசனம் எப்படி அழைக்கிறார் பாருங்களேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே. யார் விபச்சாரி? ஒரு கணவனோடு கூட, ஒரு மனைவியோடு கூட வாழாதவன் தான் அப்படிப்பட்டவன். ஒரே மனைவியுடன் ஒரே கணவனோடு கூட வாழுகிறவன் விபச்சாரி அல்ல, விபச்சாரன் அல்ல. அப்ப ஒரு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு இன்னொரு ஆசையோடு கூட வாழுகிற விசுவாசிகளை தான் அவர் அழைக்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம். ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நேரடியாய் சொல்லிவிட்டார். அதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். 1 யோவான் 2ஆவது அதிகாரம், அங்கேயும் உலக சிநேகத்தை பற்றி சொல்கிறார். 15ஆம் வசனம், 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 15-16 வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்க முடியும். ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே இருக்க முடியும், இருக்க வேண்டும். அப்படிதான் நான் விசுவாசியை வாழ முடியும். 2 ஆசைகள் இருக்குமானால் என்னால் வாழ முடியாது. அநேகத்திலே உலகத்தின் காரியங்கள், நான் பணக்காரனாக வேண்டும், நான் ஆசைப்பட்டதை நான் அடைந்து ஆக வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் பல லட்சியங்களோடு கூட ஓடிக்கொண்டிருப்போமானால் தேவன் எதற்காக என்னை அழைத்தார் அந்த நோக்கத்தை நான் முழுமையாக இழந்து போகிறவனாய் காணப்படுகிறேன். சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துக்கு வரலாம். அற்புதமாய் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் மனுஷி. தேவன் அவளுக்கென்று சில பணிகளை கொடுத்தார். அது ஏற்கனவே வாசம் 2ஆவது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஆணுக்கு ஒரு பணியும் 18ஆம் வசனத்தில் பெண்ணுக்கு ஒரு பணியும் ஆண்டு கொடுத்தார். இடத்துல ஒரு காரியம் சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போற காரணம் என்ன தெரியுமா? அநேக பிள்ளைகள் புருஷனோடு கூட வாழ முடியாமல் போகிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். தேவன் உங்களை எதற்காக உண்டாக்கினார் என்பதையே மறந்தாச்சு. பெண் பிள்ளைகள் அது மேன்மையான அழைப்பா மட்டமான அழைப்பா? நான் இன்றைக்கு என் மனைவியிடத்திலே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் எங்கேயாவது பெண்களை ஆபிரகாமை அழைத்தது போல அழைத்திருக்கிறாரான்னு சொல்லி கேட்டேன். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கேயுமே அழைச்சதில்லை. அநேகர் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அநேகர் தேவனாலே அற்புதமாய் பயன்படுத்தப்பட்ட பெண்கள் உண்டு. ஆனால் ஆபிரகாமை அழைத்தது போல தேவன் எங்கேயுமே ஒரு பெண்ணை அழைத்ததில்லை. ஆனால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு உறுதுணையாக நின்றவர். அது ரொம்ப முக்கியமான பணிங்க. அதாவது ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லி நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. அது உண்மைதான் ஒரு வகையில். ஆனால் தேவன் பெண்ணை உருவாக்கினது நோக்கமே என்னன்னு சொன்னா, அதாவது ஹோல சொல்லுவாங்க, பெண்ணுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவள் யாரை திருமணம் பண்ணுகிறாளோ அந்த ஜாதியை அவள் சுமப்பாள். அவள் அந்த ஜாதியாக மாறிவிடுவாள். அவள் பெறுகிற பிள்ளை அந்த கணவனுடைய ஜாதி தான், இந்த பெண்ணுடைய ஜாதியாக இருக்க மாட்டாள். அதனால பெண்ணுக்கு ஜாதி கிடையாது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, பெண்ணை தேவன் அப்படிதான் உருவாக்கி இருக்கு. அப்ப ஆபிரகாமை அழைத்த தேவன் சாராளை அழைத்தாரா? அழைக்கலையா? அழைத்ததாக சொல்லப்படல. ஆனா அவள் சாராளிடத்துல தேவன் எதிர்பார்த்த காரியம் என்ன? சாராள் மூலமாக தான் ஈசாக்கியே தேவன் என்ன பண்ண போகிறார்?
சாராளே நினைத்தால் ஆகார் மூலமாக வரட்டும் பிள்ளை, என் மூலமா என்ன வராது, பிள்ளை வராது என்று சொல்லி எண்ணினான். ஆண்டு சொல்லிட்டா, இல்ல இல்ல சாராளே, உன்னிடத்தின் உன் மூலமாக தான், உன் கர்ப்ப பிறப்பு, உன்னிடத்திலே பிறக்கும் பிள்ளை. இப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் யார் மூலமாக தான் வந்ததுன்னு சொன்னா, சாராளின் வழியாக வந்தது. ஒரு மகத்துவமான அழைப்பு, அதை மேன்மையா எண்ணுங்கள். அதனால உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெண்கள் சொல்ல வேண்டும், பெண் பிள்ளைகள் சொல்ல வேண்டும். உங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. அதெல்லாம் தேவன் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நானும் நீங்களை கற்பனை பண்ணுவதற்கு மேலாக தேவன் அவைகளை நமக்கு கூட்டி கொடுப்பார். ஆனால் நான் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபரை எனக்கு என் வாழ்க்கையிலே துணையாய் கொடும். அற்புதமான காரியம். அதே போல பையங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா, உங்கள் ஆசையை நிறைவேற்றுவதல்ல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே என்னை எதற்காக படைத்தீர், எதற்காக என்னை ரட்சித்தீர், அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து வாசி காண்பித்திருக்கிறேன், இன்றைக்கு எடுத்துக்க வாசி காண்பிக்கிறேன். 17வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம். பின்பதாக நம்ம ஏவாளுக்கு போகலாம். ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற அற்புதமான சாட்சி என்ன சொன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இது ஆபிரகாம் தன்னை பற்றி சொல்லவில்லை, தேவன் ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பாருங்க. அந்த வசனம் அப்படித்தான் ஆரம்பமாகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எதன்படியாக? ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாக. அப்ப தேவன் என் வாழ்க்கையிலே அவர் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டுமானால் யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் அதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். என் ஆசையில் அல்ல, எனக்கு 1000 ஆசை இருக்குங்க. நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு மேல எனக்கு ஆசை உண்டு, எனக்கு 1000 ஆசைகள் உண்டு. அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். நான் நம்புகிறேன் அவைகளையும் அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு நாளிலே. ஆசை இல்லாதவன் அல்ல, ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஆனால் அந்த ஆசையெல்லாம் யார் காலில் வச்சிடணும்? யாருடைய பாத்தில் வச்சிடணும்? அவருடைய பாத்தில் வச்சிருங்க. ஆனால் நம்முடைய வேலை என்னன்னா, அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது. எனக்கு 1000 ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆனால் நான் உம்முடைய ஆசையை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீர் என்ன சொல்லுகிறீர்கள் நான் செய்ய விரும்புகிறேன், சந்தோஷமாய் செய்கிறேன். என் ஆசைகளை நீர் பார்த்து கொள்ளும். இங்கே ஆபிரகாமுடைய கவனம் எதில் இருந்துச்சுன்னா, அது 22வது அதிகாரம் 24வது அதிகாரம் 22வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாம் அங்கே 24வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாம் அங்கே ரொம்ப கவனமா இருக்கிறான். தன் வேலைக்காரத்தில் சொல்லுகிறான், என் பிள்ளையை மட்டும் எங்க கொண்டு போயிடாத. 24:6 அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையார். என் பிள்ளை மட்டும் மறுபடியும் எங்க போயிடக்கூடாது, நான் விட்டு வந்த தேசத்துக்கு போயிடக்கூடாது. அதை நான் விட்டுட்டேன், ஏற்கனவே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் என் பையன் திருப்பி எங்க போயிடக்கூடாது, அங்க போயிடக்கூடாது. அங்கிருந்து போய் பிள்ளையை கொண்டு வா, அவளும் அதை விட்டு வரட்டும் என்று சொல்லுகிறான். அதில் அவன் கவனமாய் இருந்தபடியினாலே தேவன் தான் சொன்னதை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். இத்தனை காலங்கள் கடந்து போயிடுச்சு சொல்லி தேவன் தான் சொல்லுகிற காரியத்தில் ஒரு நாளும் பிசக போகிறதே இல்லை. அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அப்படி திட்டத்தோடு கூட தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். அதுல எது மேற்கொண்டுருச்சு பாருங்களேன். அதை மட்டும் எடுத்து காண்பித்து நான் அப்படியே சில உதாரணங்களை காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் ஏற்கனவே தன்னுடைய சித்தத்தை அவளுக்கு சொல்லிவிட்டார். எதற்காக நான் உங்களை உண்டாக்கினேன் என்பதை சொல்லிவிட்டார். அவங்களுடைய பணி என்ன என்பதையும் சொல்லிவிட்டார். ஆனால் திடீரென்று ஒருவன் இடையிலே வருகிறான். பிசாசு அவளை வஞ்சிக்கும்படியா வருகிறான்.
5ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன், பின்பது 6ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இது பிசாசு வஞ்சனையை சொல்லுகிற காரியம். கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அதாவது தன் புசிப்புக்கு நல்லதும், தன் பார்வைக்கு இன்பமும், தன் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டாள், நம்பினாள். அதனாலே அதை பறித்தாள், அதனாலே அதை புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். 2 பேரும் புசிச்சாங்க. அவங்க எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். எதற்காக தேவன் அவர்களை உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் அவளுக்கு இல்லை. உலகத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு தாயாய் இருக்க வேண்டிய அவள் உலகத்திற்கு பாவத்தையும் பெற்றெடுத்து கொடுத்து போனாள். உலகமே அவளாலே செத்து போனது. எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்களேன். தேவன் எதுக்காக உங்களை ரட்சித்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய ஜாதியை, உங்களுடைய இனத்தை உங்கள் மூலமாக அவரிடத்தில் இழுத்து கொண்டு வருவதற்காக அவர் கொண்டு வந்து உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் வேறு பக்கம் ஓடிட்டே இருக்கிறீங்க. உங்களை அழைத்த நோக்கத்தை மறந்தவர்களாக வேற எதையோ சாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டு சமத்தில் நான் உட்கார்ந்து ஆகுவேன். ஆண்டு எதற்காக என்னை பிடிச்சிங்களோ அந்த நோக்கம் மட்டும் என் வாழ்க்கை நிறைவேறட்டும். பவுல் அதை அடிக்கடி சொல்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டீங்க அது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு பலவீனத்தில் அதை பற்றி இப்போ யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கு வேறு ஆசைகள் வந்துருச்சு. அதை பிடித்துக் கொள்ளும்படிய ஆசையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசைகள் அல்ல. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் இது ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக நடைபெற்ற காரியம். ஜனங்கள் அரராத் மலையிலிருந்து இறங்கினார்கள். இந்த பேழையிலிருந்து அப்படியே இறங்கி கீழே வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல சூழ்நிலை. இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் ஒரே பாஷை இருந்துச்சு, ஒரே பேச்சு இருந்துச்சு. முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் 11ஆவது அதிகாரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கீழே பிரயாணப்பட்டு வருகையில் சினேயார் தேசத்தில் சமபூமியை கண்டார்கள். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மலையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சமபூமி கிடச்சிச்சு. ஒரே பாஷை ஒரே பேச்சு இருந்தால் நல்லதா கெட்டதா? பயங்கரமான அட்வான்டேஜ். ஒரிசாவில் போய் நம்ம ஹோலாம் கற்றுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி அரசாங்கமே ஒரு காரியத்தை நாட்டு முழுவதுக்கும் பறைசாட்ட முடியலைங்க, சொல்ல முடியல. ஏன்னு சொன்னால் நம்ம மோடி ஹிந்தியில் பேசுகிறார், நமக்கு ஒரு வார்த்தையும் விளங்க மாட்டேது. நம்ம நாட்டினுடைய பரிதாபம் அதுதான். பாஷை என்பது அழகான ஒரு நாள் இருந்தாலும் கூட அது ஒரு சாபம். அது தண்டனையாய் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக பூமியெங்கும் ஒரே பாஷை இருந்தது, ஒரே விதமான பேச்சு இருந்தது. பாஷை தமிழ் தான். நம்ம பேசினாலே தெரிஞ்சு நீ மதுரைக்காரனான்னு கேட்டுருவாங்க. ஏன்னா பேச்சு எப்படி இருக்கு? மதுரை பேச்சு. கன்னியாகுமரிக்காரங்க பேசினாங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ அன்றைக்கு பாஷையும் ஒன்றாக இருந்தது, பேச்சும் ஒன்றாக இருந்தது. அப்படியானால் வித்தியாசமே அங்கே இல்லை, காணப்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே காணப்படுகிறது. 2ஆம் வசனத்திலே சமபூமியை கண்டார்கள். 3ஆம் வசனத்திலே அவருடைய அறிவு பெருகிற செங்கல் அறுத்தார்கள், அதை சுட்டார்கள். நிலக்கீழுக்கு நில சாந்துக்கு பதிலாக நிலக்கீழ் அவர்களுக்கு கிடைத்தது. இனிமேல் அவர்களால் பெரிய கட்டடங்களை கட்ட முடியும். தங்களுடைய நிலைமையை தேவன் ஆசீர்வதித்த பொழுது 4ஆவது வசனத்திலே அவர்கள் தங்கள் விருப்பத்தை செய்ய முனைகிறார்கள். அங்கதாங்க அடி வருது, அங்கதான் ஒரு சாபம் வருது. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்னும் அவர்கள், அதாவது மேலே சொல்லப்பட்ட ஒரு நன்மையான காரியங்கள்லாம் வந்த உடனே, நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாம் சிதறி போகக்கூடாது, நமக்கு ஒரு நகரம் வேண்டும், நமக்கு பெயர் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கென்று ஒரு ஆசையை, லட்சியத்தை வகுத்து கொண்டார்கள். அங்கதான் ஆண்டவர் இறங்குகிறார், பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். அறிவு பாவம் அல்ல, செல்வமும் பாவம் அல்ல. ஆனால் அந்த அறிவினாலும் செல்வத்தினாலும் தேவனுடைய சித்தத்தை தள்ளி நமக்கென்று ஆசைகளை வளர்த்துக் கொள்வோமானால் அதுதான் என்னமா இருக்கிறது? பாவமாக மாறுகிறது.
தேவன் நமக்கு செல்லத்தில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார், நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கிறார், சிலருக்கு நல்ல அறிவை கொடுக்கிறார், நல்ல திறமைகளை கொடுக்கிறார். அவங்களால் அநேக காரியத்தை மிக அழகாக செய்ய முடியும். ஆனால் அவர்களோ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் யோசிக்காமல் தங்களுடைய ஆசை லட்சியங்களை அவள் முன் வைக்கிறார். அங்கேதான் காரியங்கள் எல்லாம் பிசகி போகிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஏசா யாக்கோபு 2 அழகான பிள்ளைகள். வாக்குத்தத்தத்தின் மகனுக்கு பிறந்த 2 அழகான பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள், ஒன்றாய் பிறந்தவர்கள். அதில் ஒரு மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. 2 பேருக்கு 2 விதமான திறமைகளை தேவன் கொடுத்திருந்தார். ஒருவன் வேட்டைக்காரனாயிருக்கிறான், மற்றொருவன் அவன் ஆடு மேய்க்கிறவனாயிருக்கிறான், குணசாலி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே 2 பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி வருகிறது. அவங்களுக்கு அவளுக்கென்ற ஒரு சில லட்சியங்கள்லாம் வருகிறது. இந்த மூத்தவனுக்கு தேவன் இன்னொரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருந்தார். அவன் சேஷபுத்திர பாகம் அவனுக்கு உண்டு. அப்படியானால் தகப்பனுடைய பெயரை சுமக்கும் ஒரு மகன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இரட்டிப்பான பங்கு அவனுக்கு உண்டு. அவன் தான் ஏசா. அவனுக்கு பசி உண்டாயிற்று. வாசிக்கலாமா? 30வது வசனம் கவனிங்க. சரியா? சில பிரயோஜனமா இருக்கிறதுக்கு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லுகிறேன். 29 வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது, அதாவது வேட்டையாடிட்டு களைச்சு வரான். யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அப்ப யாக்கோபுடைய லட்சியம் என்ன? அவனுக்கு சேஷபுத்திர பாகம் வேண்டும். சரியா? அவனுடைய ஆசை. 32வது வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், நான் இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இவனுடைய ஆசை என்ன? அப்ப பசி அவனுக்கு என்ன பண்ணும்? நீங்க வேண்டும். அந்த சிவப்பான பயிற்றங்கூழ், அது ரொம்ப ருசியா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, அவ்வளவு ஆசைப்பட்டு விட்டான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்னு ஒரு அழகான ஒரு பாட்டு இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம எதுக்காக எதை இழந்துடுறோம் தெரியுமா? அந்த பாட்டு ரொம்ப அழகாக யோசித்து எழுதியிருக்காங்க. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுருவோங்க. ஏசா வெறும் பயிற்றங்கூழுக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான். சொல்லுங்க, எனக்கு என்னத்திற்கு என்று சொல்கிறான். கூழ் என்னத்திற்குன்னு அவன் சொல்லியிருக்கணும். ஏண்டா கூழுக்கும் சேஷபுத்திர பாகத்துக்கும் என்னடா விற்கிற அதுக்கு சம்பந்தம் வருமாடா அப்படின்னு சொல்லி அவன் தம்பி மேல பயங்கரமா கோபப்பட்டிருக்கு. வேற எதையாவது கேள், சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறாயே அப்படி சொல்லி கோபப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இவன் சொல்லுகிறான், கூழ் தானே எனக்கு முக்கியம், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு. 33வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கூட என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக எத்தனை கோடியை வச்ச சமமா இருக்கும்? எத்தனை கோடி இங்க சம்பாதிச்சா இதை விட்டு கொடுக்கலாம்? ஆண்டு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இல்லைங்க. உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினான், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? எதுவுக்குமே அது இணையானதல்ல. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். விலை கொடுத்து வாங்கல, நான் அதை ஆசைப்பட்டு கெஞ்சி கேட்டும் வாங்கல, அது எனக்கு கொடுக்கப்படுது. எப்படி ஏசாவுக்கு மூத்த மகனாய் பிறப்ப ஸ்லாக்கியம் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியமோ அதை அவன் விற்று போட அவனுக்கு உரிமையே கிடையாது. என்னன்னு சொன்னா அது அவன் சம்பாதித்த ஒன்று அல்ல, அதை விற்க அது தேவன் கொடுத்த ஒன்று. ஆனால் அதை அவன் விற்று போட்டான் பயிற்றங்கூழுக்காக. இன்னைக்கு தேவன் நமக்கு அவரே கொடுத்த அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அநேக அற்பமான காரியங்களுக்காக விட்டு கொடுத்து விடுகிறோம். அது எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுகிறோம். அதை பற்றி நாம் கவலையும் படவில்லை. அதான் வேதாந்தம் 34வது வசனத்துல அதை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புசித்து
குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். அதை பெருசாவே நினைக்கவே இல்லை, பெருசாவே நினைக்கலங்க. அவன் இழந்து போனான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். தெரியாத காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நம்ம அநேகருக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கண்ணீர் விட்டு கதறினாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்காது என்பதை மறந்து போக வேண்டாம். ஏசா எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கண்ணீர் விட்டு கதறியும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அதுக்கப்புறம் கெஞ்சினான், அழுகிறான், கதறுகிறான். அவனுக்கு அது திருப்பி கிடைக்கலங்க. ஏன்னா அதை வேணான்னு சொல்லிட்டான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். சிம்சோன் விசேஷமாய் படைக்கப்பட்ட மனுஷன். சரியா? அவங்க மனோவாவும் அவனுடைய மனைவிக்கும் தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். நியாயாதிபதிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல. யாருக்குமே இவனை போன்ற வல்லமை கொடுக்கப்படவே இல்லைங்க. இவனை மட்டும் நியாயாதிபதியாகவே பிறக்க செய்கிறார். சிறு வயதிலே அவன் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே பரிசுத்தாவினாலே அவன் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் வாலிபனான பொழுது பரிசுத்தாவினாலே அவன் ஏவப்பட்டான். அதை 13வது அதிகார கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பதாக அவன் வாலிபனான பின்பு, சரியா, திடகாத்திரமாய் எழுந்த பின்பு, 14வது அதிகாரம் 1 வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். கண்ணுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு. 2வது வசனம். திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். 3வது வசனம் கடைசி பகுதிக்கு வரலாம். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவனுடைய ஆசை, அவன் கண்ணுக்கு பிரியமாயிருந்த அந்த காரியத்தை எனக்கு வேண்டும், அவன் லட்சியம் மாறி போனது. அது தேவனுக்கு பிரியமா என்பது அவன் யோசிக்கவில்லை, அதை பற்றி அவன் கவலைப்படவும் இல்லை. அவன் இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுத்தபடினாலே, அந்த கதைக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பவில்லை. சிம்சோன் தன் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தபடினாலே இச்சையிலேயே விழுந்து 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 தன் கண்களையும் இழந்து கேவலமான முறையிலே அவன் மரித்து போகிறான். சிம்சோனை தேவன் அதற்காக உண்டாக்கினான். வேற எந்த நியாயாதிபதிகள் கூட அப்படியெல்லாம் மறிக்கலைங்க, கேவலமாலாம் மறிக்கல. ஆனால் சிம்சோன் கேவலமாய் மரித்து போகிறான். அப்போஸ்தலர்களின் முதல் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:18. அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இவன் யார்? அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட யூதாஸ். பேதுருவை எப்படி அழைத்தோரா, யோவானை எப்படி அழைத்தாரோ, 12 சீஷர்களையும் எப்படி அழைத்தாரோ, அதுபோல தேவன் இந்த மனுஷனையும் அழைத்தார். யூதாஸ் பெரிய ஸ்லாக்கியம், அப்போஸ்தல பட்டம் அவனுக்கு கிடைத்திருந்திருக்க வேண்டும். இயேசுவின் சீஷர்களில் ஒருவனாக, தேவனை சுமந்து செல்கிற ஒரு மனுஷனாக, உலகத்தை கலக்கும் ஒரு மனுஷனாக, சபையின் அஸ்திபாரமாக அவன் மாறி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனோ அநீதியின் கூலியினால் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான், அது அவனுக்கு பிரயோஜனம் அல்ல. அவன் தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்தது, குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அதுதான் அவனுடைய முடிவு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், இந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! எதற்காக எழுந்தார்கள்? எதையாவது அவர்கள் சம்பாதித்தார்களா? 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை விற்றானே, அதை அனுபவித்தானா என்று சொன்னால் அதையும் அனுபவிக்கவில்லை. தன் வாழ்க்கையும் இழந்தான், தன் ஸ்லாக்கியத்தையும் இழந்தான். ஏவாள் உலகத்தின் சாபமாக மாறினான். பாபேல் கோபுரத்தில் எல்லா ஸ்லாக்கியங்களையும் தேவனால் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கேதானே பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது, உலகமெங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். ஏசா சேஷ்டபுத்திரக்காரனா இருந்தும் அதை அவன் பயிற்றுங்குழுக்காக விற்று போட்ட ஒரு
பரிதாபமான நிலைமை, இழந்து போனான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறவர் ஏசாவின் தேவன் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காரியம்! தேவனின் நாமத்தை சுமக்கும் ஒரு ஸ்லாக்கியம், அதை இழந்தான் ஏசா. சிம்சோன் கேவலமாய் மரித்தான். அற்பமான இச்சைகளுக்காக வேசிகளிடத்திலே அழிந்து போனான். யூதாஸ் காரியத்தோ அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான். வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போய் அந்த வாழ்க்கையை முடிந்து போனது. எது லாபம், எது ஆசீர்வாதம்? பிரசங்கின் புத்தகம் மறுபடியும் எடுத்து அதை வாசிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம் இருக்கிறோம், எது நம்முடைய கடமை? பிரசங்கி 12வது அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாம். எனக்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் சாதாரணமானது அல்ல. கோடிக்கணக்கான மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் அதில் கொடுக்கப்படல. ஏனென்று தெரியாது. ஏன் என்னையும் உங்களையும் மட்டும் ஆண்டு அழைக்க வேண்டும்? பேதுருவை அழைத்தது போலதான் யூதாசையும் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தது போல இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். என்ன நோக்கம், என்ன விருப்பம், எதை சாதிக்க அவர் அழைத்தார்? அவர் அதை செய்து முடிக்கும்படியான ஜாக்கிரதை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அல்லது அதையே மறந்து என் ஆசைகள், என் விருப்பங்கள், என் லட்சியங்கள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதுதானே நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அவருடைய கற்பனைகளை கைக்கொள், அவர் சொல்வதை செய். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்குன்னு சொல்லி நாம் கேட்போமா? இயேசு கிறிஸ்துவுக்கும் போராட்டம் இருந்தது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்கிறார். நமக்குள்ளே போராட்டம் உண்டு. இது நடந்தால் நல்லா இருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி. ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மை உண்டா? அல்லது தோற்று போன அநேக மனிதர்களைப் போல நாமும் தோற்று போக போகிறோமா? விழுந்து போக போகிறோமா? பயிற்றங்கூழிலே தோற்று போன ஏசா, அற்பமான பழத்திலே தோற்று போன ஏவாள், அநேக மனிதர்கள், அற்பமான இச்சையிலே விழுந்து போன சிம்சோன், 30 வெள்ளிக்காசுக்காய் தன்னை அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போன யூதாஸ், என்னத்தை சம்பாதித்தார்கள், என்னத்தை அனுபவித்தார்கள் இவர்கள் எல்லாரும்? பூமியிலே ஆண்டுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் வேறு எதை செய்தாலும் எதை நாம் சாதித்து முடிக்க போகிறோம்? எதையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரிடத்திலே கேட்கலாம், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன், அதை மட்டுமே செய்து முடிக்க விரும்புகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும், என் இருதயத்தை திருப்பும் கர்த்தாவே என்று சொல்லி சாலமோனை போல கேட்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை செய்யவே நாங்கள் உருவாக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய லட்சியங்களை தூக்கி எறிந்து விட்டு, எங்களுடைய ஆசைகளை, இச்சைகளை நாங்கள் விட்டுவிட்டு கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய ஓட கிருபை தாரும். அப்படியாக எங்கள் இதயத்தினை திருப்பும் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை மட்டுமே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் ஓட எங்களுக்கு பலன் தாரும். வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்.
அநேக மனிதர்களைப் போல நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, இந்த பூமியிலே நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து ஓடி சாதித்து முடிக்க கிருபித்தார். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் எடுத்தோம். நீரை பொருட்படுத்த எங்கள் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.